ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெட் எக்ஸாமோட டிஎன்பிசி வெளியிட்ட அபிஷியல் ஆன்சர் இருந்து நம்ம ஜிகே பாட்டை மட்டும் கொஸ்டின் எப்படி வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஓவரால் வியூ பார்க்கலாம். அங்கே நம்ம நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னா பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதை ஆல் அப்படி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். டிஎன்பிசி தரப்புல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய சப்ஜெக்ட் சப்போர்ட் நடக்கும். இந்த குரூப் 4 குரூப் இது மாதிரி எக்ஸாம் நடக்குது. எந்த எக்ஸாம் வந்தாலும் அந்த எக்ஸாம்ல கண்டிப்பா தமிழும் ஜிகே கொஸ்டின் இருக்கும். அதில் நம்ம ஜிகே கொஸ்டினோட ஆன்சர் மட்டும் ஒரு ஓவரால் விரிவா பார்ப்போம். இது போல வினாக்கள் நம்ம அடிக்கடி பார்த்துட்டு வந்தாதான் நம்ம அடுத்த வர தேர்வுகளை எதுவுமே எதிர்கொள்ள முடியும். அந்த வகையில் எந்த கொஸ்டின் எக்ஸாம் நடந்தாலும் அந்த எக்ஸாமுக்கான ஜிகே கொஸ்டின் வீடியோவை நம்ம போட்டுருவோம். அங்கே நம்ம நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். கொஸ்டின் நம்பர் 101. அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வத்தை தேய்க்கும். அதாவது இது என்ன திருக்குறள் பார்த்தீங்கன்னா இது கொடுங்குன்மைங்கிற அதிகாரத்தில் பொருட்பாலில் அரசியல் இருக்கு. என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை. அதாவது ஒரு மன்னன் வந்து மக்களுக்கு அதிக வரி விதித்து அதிக துன்பத்தை கொடுத்தாருன்னா அந்த மக்களுடைய கண்ணீர் வந்து அந்த அரசனுடைய செல்வத்தை தேய்க்கும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளோட பொருள். அதைத்தான் செல்வத்தை தேய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 102 பொறுத்துக. திருமுருகாற்றுப்படை அப்படின்னு ஒரு தமிழ் நூல். திருமுருகாற்றுப்படை அப்படின்னா அது என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா புலவராற்றுப்படை. செகண்ட் பார்த்தீங்கன்னா கூத்தராற்றுப்படை. கூத்தராற்றுப்படைனா மலைபடுகடாம். தேர்ட் ஒன் அகநானூறு. அகநானூறு நெடுந்தொகை என்றும் அழைக்கப்படும். லாஸ்ட் ஒன் முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டுனா அது நெஞ்சாற்றுப்படை. அடுத்த கொஸ்டின் ஒரு பொறுத்துக இருக்கு. சிறுபஞ்சம்புலம் அப்படின்னா அது அற இலக்கியம். அடுத்து குடும்ப விளக்கு அப்படின்னா அது தற்கால இலக்கியம். 3 சீவக சிந்தாமணி அப்படின்னா அது காப்பிய இலக்கியம். இதே கலித்தொகைனா அது சங்க இலக்கியம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 104. திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வு எதனோடு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது இந்த திருக்குறள் ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஊக்கம் உடைமை அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே 595வது திருக்குறளா இருக்கு. அதாவது வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இந்த திருக்குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தண்ணீரின் உயரத்துக்கு அளவு ஏற்பதான் அந்த தாமரை பூவோ அல்லது நீர்ப்பூக்களின் தண்டின் உயரம் இருக்கும். அதே போல மனிதர்கள் அல்லது மனதில் எந்த அளவுக்கு ஊக்கம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடைந்து இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுதான் இந்த திருக்குறள். அதனால இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 105. கீழ்காணும் கூற்றுக்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பகல் வெல்லும் கூகையை காக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன திருக்குறள் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா காலம் அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே வருது. என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகல் வெல்லும் கூகையை காக்கே இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இது 481வது திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை விட வலிமை வாய்ந்த அந்த கூகைன்னா ஆந்தைன்னு அர்த்தம். அந்த ஆந்தையை காக்கை வந்து பகல் நேரத்துல வென்று விடும். அதே போல அரசர் வந்து பகைவரை அந்த காலம் பார்த்து வெல்லணும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதான் இந்த ஃபர்ஸ்ட் திருக்குறள். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் காலம் அறிதல் அப்படின்னு வரும். செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் நெடும் புனலுள் வெல்லும் முதலை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இது என்ன திருக்குறள் பார்க்கணும். இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா இடன் அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே வருது. இது என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெடும் புனலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்க அதனை பிறை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த வலிமை வாய்ந்த முதலை வந்து அது ஆழம் நிறைந்த தண்ணீர்ல தான் அதிக பலத்தோட இருக்கும். அதே அந்த முதலை தண்ணீரை விட்டு மேட்டுக்கு வந்துருச்சுன்னா சிறு விலங்கு கூட அந்த முதலையை கொன்று விடும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுதான் இந்த திருக்குறள். இந்த திருக்குறள் வந்து என்ன அதிகாரத்துக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இடம் அறிதல். அந்த இடம் அறிதல் தான் இந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு ஆன்சரா வரும். தேர்ட் ஒன் பார்ப்போம். பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன திருக்குறள் நமக்கு தெரியணும். இது திருக்குறள் பார்த்தீங்கன்னா பொருட்பால் அரசியல்ல வலியறிதல் அப்படிங்கிற டாபிக் அதிகாரத்துக்கு கீழே இந்த பிலிப்பை அப்படிங்கிற திருக்குறள் ஆரம்பிக்குது. என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டு சால மிகுத்து பெய்யின். இது 475வது திருக்குறள். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மயில் இறகாவே இருந்தாலும் அளவுக்கு அதிகமான வண்டியில அதை ஏத்திட்டீங்கன்னா
அந்த தேர் சக்கரத்தின் அச்சாணி முறியும் அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது தான் இந்த திருக்குறள். எதுவாக இருந்தாலும் அந்த என்ன அளவோ அதை மட்டும் தான் செய்யணும் அப்படிங்கிறத தான் குறிக்கக்கூடியது. இது அதிகாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வழியறிதல். அதாவது 3வது ஆப்ஷனுக்கு வழியறிதல் அப்படிங்கிற டாபிக் தான் ஆன்சராக வரும். அடுத்து 4th ஒன் பார்ப்போம். காலால் களரின் நரியடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன திருக்குறள்னு பார்த்தீங்கன்னா இடனறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே இந்த திருக்குறள் வருது. காலால் களரில் நரியடும் கண்ணஞ்சா வேளால் முகத்த களிறு. இது 500வது திருக்குறள். இது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மிகப்பெரிய போருக்கு செல்லக்கூடிய பெரிய யானையா இருக்கட்டும், வீரர்களை கொண்ட அந்த பெரிய யானையானது சேத்துல மாட்டிக்கிச்சு அப்படின்னா சின்னஞ்சிறு நரிகள் கூட்டம் கூட அந்த யானையை கொன்று விடும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுதான் இந்த திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா இடமறிதல் அப்படிங்கிறது ஆன்சராக வரும். கீழே ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் காலமறிதல், செகண்ட் மற்றும் 4th ஒன் இடமறிதல், 3rd ஒன் வழியறிதல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 106. கோவலன் கண்ணகி கதையை கூறிய சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் எம்முறையில் கூறினார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது கோவலன் கண்ணகி கதையை சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் சொல்லிட்டு அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க இதை ஒரு காப்பியமா ஏற்றுக அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுக்கு இளங்கோவடிகள் ஏற்றுவோம் யாம் ஒரு காப்புடை செய்யுள் அப்படின்னு சொல்லி இந்த சிலப்பதிகாரத்தை ஏற்றியதான் ஒரு வரலாறு இருக்கு. அதைத்தான் வினாவா கேட்டிருக்கிறாங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 107. தென்னிந்திய பிராமி கல்வெட்டுகள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு பௌத்தர்களோடு தொடர்புடையவை என்பதே உண்மையாகும். அப்படியாயின் பிராகிருத அடிப்படை கொள்கைகளே கல்வெட்டியலில் கோலோச்சின என்றால் ஆச்சரியப்பட ஒன்றுமே இல்லை. இது யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனைவர் கே பிள்ளை அவர்களின் கூற்று. அடுத்த கொஸ்டின் பொருட்கலவை நூல் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. பரிபாடல். தமிழ் புக்கிலே இருக்கு. பொருட்கலவை நூல் என்று அழைக்கப்படும் நூல் பரிபாடல். அடுத்த கொஸ்டின் திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அறத்துப்பால்னா 38, பொருட்பால்னா 70, இன்பத்துப்பால்னா 25 அதிகாரங்கள். மொத்தம் 133 அதிகாரங்கள். அடுத்த கொஸ்டின் 110. இடிபஸ் உளச்சிக்கலை மையமாக கொண்டு ஜெயகாந்தன் எழுதிய நாவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷி மூலம் நாவல். அதாவது இந்த சில்ட்ரன்ஸ் சின்ன பசங்களுக்கு வந்து அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் உள்ள செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்குங்கிறத மையமாக வைத்து எழுதப்பட்டது தான் இந்த ரிஷி மூலம் அப்படிங்கிற நாவல். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். லக்னோவின் ராணி ஹஸ்ரத் மஹால் பேகம் பிரிட்டிஷாரை எதிர்த்தது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஏன் எதிர்த்தாங்கன்னா அவங்க அவகாசிலி கொள்கையை எதிர்த்து தான் பிரிட்டிஷாரை அகேன்ஸ்டா எதிர்த்து நின்னாங்க. அவகாசிலி கொள்கை அப்படின்னா என்னன்னு தெரியணும். அவகாசிலி கொள்கைன்னா வாரிசு இழப்பு கொள்கைன்னு அர்த்தம். வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னா அதாவது அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்குள்ள இந்த இந்திய அரசாட்சி இருக்குங்க இல்லையா, அந்த இந்திய மன்னர்கள் தங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடும். இதைத்தான் வாரிசு இழப்பு கொள்கை, அவகாசிலி கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொள்கையை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டல்ஹவுசி பிரபு. இந்த டல்ஹவுசி பிரபுவோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1848 1856 வரை டல்ஹவுசி பிரபு கவர்னர் ஜெனரலா இந்தியாவுக்கு இருந்தாரு. அதே மாதிரி இந்த வாரிசு எழுப்பு கொள்கையில இணைக்கப்பட்ட முதல் அரசு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதாரா அப்படிங்கிற அரசு. சதாரா எப்போ இணைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1848 இணைக்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் மற்றும் சம்பல்பூர் இந்த 2 அரசுகளும் 1849 இணைக்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்து பகத் அப்படிங்கிற அரசு 1850 இணைக்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்து உதய்பூர் அப்படிங்கிற அரசு 1852 இணைக்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்து ஜான்சி அப்படிங்கிற அரசு பார்த்தீங்கன்னா 1853 இந்த கொள்கை மூலம் இணைக்கப்பட்டுச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நாக்பூர் அப்படிங்கிற அரசு 1854 இந்த கொள்கை மூலம் இணைக்கப்பட்டது. இந்த மாதிரி இணைக்கப்பட்ட அரசுகள்லாம் இந்த 1857 ரிப்போர்ட்ல பெரிய அளவுல கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துக நூல் ஆசிரியர்களை அதன் படைப்பாளர்களுடன் சரியாக பொறுத்துக அப்படின்னு கேட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈவேரா பெரியார் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். குடியரசு அப்படிங்கிற இதற்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னா தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா CN அண்ணாதுரையோட நூல் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. CN அண்ணாதுரை வேலைக்காரி அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. இது மட்டும் எழுதுல அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அது என்னென்ன நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CN அண்ணாதுரை நூல்கள் நிறைய இருக்கு. அதில் சில நூல்களோட பெயர்களை மட்டும் நான் சொல்றேன். ஆரியமாயை, வேலைக்காரி, நீதி தேவன் மயக்கம், தீ பரவட்டும், பணத்தோட்டம்,
இந்தி எதிர்ப்பு ஏன், ஒரு இரவு, கம்பரசம், வண்டிக்காரன் மகன், சந்திரமோகன், சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம், அடுத்து இரும்பு முள்வேலி, என் வாழ்வு, சிங்கள சீமாட்டி அப்படிங்கிறது ஒரு குறுநாவல், மக்கள் தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு குறுநாவல், குமாஸ்தாவின் பெண் அப்படிங்கிற ஒரு புக், அடுத்து வர்ணாசிரமம், அடுத்து குமரி கோட்டம் குறுநாவல், பிடிசம்பல் அப்படிங்கிற ஒரு குறுநாவல், கலிங்கராணி, வெள்ளை மாளிகையில், தஞ்சை வீழ்ச்சி, அப்புறம் உலக பெரியர் காந்தி, சந்திராதயம் அப்படிங்கிற ஒரு நாடகம் முதற்கொண்டு இது மாதிரியான நூல்களை அண்ணாதுரை அவர்கள் எழுதியிருக்கிறாரு. அடுத்து 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மாதவையா. மாதவையா என்ன புக் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மாவதி சரித்திரம் அப்படிங்கிற புக் எழுதினாரு. இந்த பத்மாவதி சரித்திரம் அப்படிங்கிற புக்கு பார்த்தீங்கன்னா எதை மையமாக வச்சு எழுதப்பட்டதுன்னா பெண் கல்வியையும் விதவை மறுமணத்தையும் மையமாக வச்சு எழுதப்பட்டது தான் இந்த பத்மாவதி சரித்திரம் அப்படிங்கிற புக்கு. இந்த பத்மாவதி சரித்திரம் அப்படிங்கிற நாவல் பார்த்தீங்கன்னா 1898 பப்ளிஷ் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் ராஜம் ஐயர். இவர் என்ன புக் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலாம்பாள் சரித்திரம் அப்படிங்கிற புக் எழுதினாரு. இந்த கமலாம்பாள் சரித்திரம் புக்கை பற்றி பார்த்தீங்கன்னா தமிழோட 2வது நாவலாக அறியப்படக்கூடிய நூல் தான் இந்த கமலாம்பாள் சரித்திரம். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1893 விவேக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு மாத இதில் ஒரு தொடர்கதையாக ராஜமையர் இதை எழுதினாரு. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா இது தொடர்கதை 1896 நூலாக வெளியிட்டார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழில் முதல்ல பெண்ணை மையமாக வச்சும் பெண்ணோட பேர்லேயே தலைப்பும் வைத்து எழுதப்பட்ட ஒரே நூல் இந்த கமலாம்பாள் சரித்திரம் அப்படிங்கிற நூல் மட்டும்தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் 113. எங்கே எப்போது பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மாநாட்டில் 1925 பெரியார் தன்னுடைய கோரிக்கை ஏற்கப்படாத போது காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார். இது ஆங்கிலத்தில் படிக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக படிக்கணும். ஏன் அப்படின்னா when and where பெரியார் கேம் அவுட் ஆஃப் காங்கிரஸ் அண்ட் ஸ்டேட்டட் த சால்ட் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சால்ட் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இல்லை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்னு வரும். அதனால கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 114. கிபி 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இசேஸ் வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச்சலூர் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் 115. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குறிஞ்சியின் புட்டு புணர்தல். குறிஞ்சினா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் அப்படிங்கிறது வரும், மிகச்சரி. செகண்ட் ஒன் முல்லைனா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படிங்கிறது மிகச்சரி. 3 மருதம்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும் அப்படின்னு வரும், அதுவும் சரி. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெய்தல்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் வரணும். பிரிதல் அப்படிங்கிறது தவறு. பிரிதல் எதுக்கு வரும்னா பாலைக்கு வரும், பாலைக்கு தான் பெறுதலும் பெறுதல் நிமித்தமும் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அடுத்த கொஸ்டின் 116. 116வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கற்றல் மேம்பாட்டு திட்ட முறைகள் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா கற்றல் மேம்பாட்டு முறைகள் தொடர்பான மேற்கண்ட கூற்றுகளில் எது எவை சரி என கூறுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கற்றல் மேம்பாட்டு முறையில் எது எது சரின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கற்றல் மேம்பாட்டு முறையில் ஆங்கிலம், தமிழ், சித்திர, அகராதி அப்படிங்கிறது வரும், ரைட்டு. செகண்ட் ஒன் ஆசிரியர் வடிவியல் பெட்டி அப்படிங்கிறது மிகச்சரி. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டோரி டிவிடி எண்ணியல் ஒளிக்காட்சி தட்டு வடிவிலான கதைகளை கொடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிறது மிகச்சரி. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு இடையிலான கூட்டு அப்படிங்கிறது இந்த ஆப்ஷனில் வராது. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் 117. 117வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒவ்வொரு மாவட்ட அளவில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் விருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா நினைவு விருது. இது 2-3 கொஸ்டின்ல ரிசைன் ஆனது, எக்ஸாம்ல ரிப்பீட் ஆன கொஸ்டின் தான் இது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 118வது கொஸ்டின் இந்தியாவின் டேஸ் பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக சென்னை விளங்குகிறது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இந்தியாவோட 2வது மிகப்பெரிய வன்பொருள் உற்பத்தி மையம் தான் சென்னை. இப்போ முதல் இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர். அதாவது இந்த ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது பெங்களூர், 2வது தான் சென்னை இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 119. தமிழ்நாடு மின்
நிர்வாக நிறுவனம் டேஸின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா சொசைட்டிஸ் ஆக்ட், அதாவது சமூக சட்டம் அப்படிங்கிற சட்டத்தின் கீழே தான் இந்த தமிழ்நாடு மின் நிர்வாக நிறுவனமானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தகவல் பெறும் உரிமை சட்டம், அதாவது ஆர்டிஐ ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ பார்த்தீங்கன்னா 2005. அடுத்தது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 2009 போட்டு 2010 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நிறுவன சட்டம்னா அது 2013 வரும். அதாவது 2011 சென்செக்ஸை வச்சு ஒரு பொறுத்துக்க மேக் பண்ணியிருக்காங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் மாவட்டங்களில் சிறார் பாலின விகிதம் மாநில சராசரியை விட குறைவாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. மாநில சராசரி எவ்வளவுனா 943, அதை விட குறைவாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டில் நம்ம அதாவது மாவட்டங்களை வரிசைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். நாமக்கல் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. நாமக்கல் பார்த்தீங்கன்னா நாமக்கலோட சிறார் பாலின விகிதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 914. இதே கடலூரோட சிறார் பாலின விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 896 வரும். 11th சென்செக்ஸ். இதை நீங்கள் நெட்டில் தான் செக் பண்ணி எடுக்கணும். அடுத்து சேலத்தோட சென்சஸ் பார்த்தீங்கன்னா 916. லாஸ்ட் ஒன் அரியலூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 891. இந்த அளவு குறைவாக இருக்கக்கூடிய கடைசி 4 மாவட்டங்கள் இதுதான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 121. 108 அவசர மருத்துவ ஊர்திக்கு நாட்டிலேயே முதலாவதாக நியமிக்கப்பட்ட பெண் ஓட்டுநர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நல்லா நடத்தி. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். திருமதி வீரலட்சுமி அவர்கள். இது எங்கன்னா தமிழ்நாட்டில் தான், நம்ம தமிழ்நாட்டில் தான் இவங்க ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 122வது கொஸ்டின். கல்வியில் சீர்திருத்தங்களுக்கான பின்வரும் நோக்கங்களை கோத்தாறு ஆணையம், அதாவது 1964 to 66 பதிவு செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா 1964 ஜூலை 14 கோத்தாரி தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைச்சாங்க. அந்த ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்லேருந்து ஒரு 4 பாயிண்ட் வச்சு இதில் எந்த பாயிண்ட் வராது அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. நம்ம அதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். கோத்தாரி ஆணையம் பார்த்தீங்கன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி 1964 ஜூலை 14 கிரியேட் பண்ணாங்க. இவங்க ரிப்போர்ட் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1966 ஆகஸ்ட் 29 ஒரு 692 பக்கத்துக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இந்த ரிப்போர்ட்டுக்கு அவங்க ஒரு தலைப்பு வச்சுருந்தாங்க. அந்த தலைப்பு ரொம்பவே முக்கியம். என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியும் நாட்டின் முன்னேற்றமும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு அவங்க வச்சுருந்தாங்க. அதில் கொடுத்துருக்க பாயிண்ட் நிறைய பாயிண்ட் பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். வேலைவாய்ப்பிற்கான கல்வின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கோத்தாரி கல்வி ஆணையம் வேலைவாய்ப்பிற்கான கல்வியை பற்றி எதுவுமே பேசலை. அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் பார்த்தீங்கன்னா சமூக மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பை அடைதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அச்சீவ் சோசியல் அண்ட் நேஷனல் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது மிகச்சரி. மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நவீன மயமாக்கல் செயல்முறைகளை துரிதப்படுத்துதல் அப்படிங்கிறது மிகச்சரி. அடுத்து 4வது ஆப்ஷன் சமூக தார்மீக மற்றும் ஆன்மீக மதிப்பீடுகளை வளர்ப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால இதுவும் வரும். இது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் நிறைய முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10, 2+3, அதாவது இந்த 10, 12 இந்த டிகிரி 3 வருஷம் இந்த அடிப்படை கல்வி முறையை கொண்டு வந்தது இந்த கோத்தாரி கல்வி ஆணையம் தான். அது மட்டும் இல்லாமல் 14 வயது வரை கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தது இந்த கோத்தாரி கல்வி ஆணையம் தான். அப்புறம் இந்த மும்மொழி கொள்கை, சமமான கல்வி பகிர்வு, ஆண் பெண் இருபாலருக்கும் சமமான கல்வி, இது மாதிரியான பல சீர்திருத்தங்களை கிரியேட் பண்ணி கொண்டு வந்து இந்த அறிக்கையில் கொடுத்தது இந்த கோத்தாரி கல்வி ஆணையம் தான். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 123வது கொஸ்டின். சோ தர்மனின் டேஸ் நூல் டேஸின் முக்கியத்துவம் பற்றி பேசியது. அந்நூலிற்காக அவர் 2019ஆம் ஆண்டின் சாகித்ய அகாதமி விருதினை பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. சோ தர்மனோட சூல் அப்படிங்கிற நூல் என்ன தான் நீர்நிலைகளை பற்றி பேசியிருந்தது. அந்த நூலுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க 2019 சாகித்ய அகாடமி விருது சோ தர்மனுக்கு கொடுத்தாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 124வது கொஸ்டின். ஜெய் சக்தி அபியான் தொடங்கப்பட்டதன் குறிக்கோள் என்னன்னு கேட்டாங்க. அதாவது ஜெய் சக்தி அபியான் ஜல்சக்தி அபியான்னு சொல்லலாம். இந்த அபியான் பார்த்தீங்கன்னா 2019 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மழைநீர் சேகரிப்பு தான். ஜெய்சக்தியோட கேட்ச் த ரெயின் முக்கிய நோக்கமே மழைநீர் சேகரிப்பை பற்றி தான் முழுக்க இந்த அபியானை பேசியிருப்பாங்க. பள்ளி கல்விக்கு சம்பந்தம் இல்லை. கிருமி விதிமுறைகளை பொருளாதார பின்தங்கிய நிலைக்கு விரிவுபடுத்துதல் அப்படிங்கிறது பொருளாதாரத்துக்கு வராது. மீள் நிரப்பு கிணறுகளை கட்டுதல் அப்படிங்கிறதும் இதில் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் விளக்கப்பட்டவர்களையும் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது வரணும்னா இன்க்ளூடட் த எக்ஸ்க்ளூடட் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க.
கேட்ச் த ரயினும் இந்த இன்க்ளூட் த எக்ஸ்க்ளூட் 2 ஆப்ஷனுமே இதுக்கு வரும். லாஸ்ட் மாணவர் சேர்க்கைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 4 ரைட். அடுத்த கொஸ்டின் 125வது கொஸ்டின். ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தின் ஒருங்கிணைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அதாவது கம்போசிட்டிவ் HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணக்கீட்டில் சேர்க்கப்படாத மாறிலி எது அப்படின்னு கேட்குறாங்க. இது சேர்க்கப்படாத மாறிலினா மற்றதெல்லாம் சேர்க்கப்பட்ட மாறிலி அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒவ்வொரு பயணம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டட் ரியல் ஜிடிபி பெர் கேப்டா அப்படிங்கிறாங்க. இது வரும். சரி செய்யப்பட்ட உண்மை மொத்த உள்நாட்டு தலா உற்பத்தி வாங்குதிறன் சமநிலை. அந்த சிம்பிளாக ஒரே வாரத்தில் கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில். மற்ற உள்நாட்டு உற்பத்தியில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கிறத இவங்க வளர்ச்சியை கொடுத்துருக்காங்க தமிழில், நல்லா பார்த்து பயப்பட வேண்டாம். அது 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இழப்பு குறியீடு, மோசடி இழப்பு குறியீடு. இது வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் சேர்க்க மாட்டாங்க. 3rd ஒன் பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது ஆயுள் எதிர்பார்ப்பு குறியீடு இதுக்கு வரும். 4th ஒன் கல்வி அடைதல் குறியீடு, எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட் இண்டெக்ஸும் இதுக்கு சேர்ப்பாங்க. அதனால் மற்ற 3 ஆப்ஷன் வரும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதான் B1 மட்டும் தான் தப்பு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 126 மேக்ஸ் கொஸ்டின். 126லேருந்து 150 வரை கணித வினாக்கள் தான் இருக்குது. நம்ம மேக்ஸ் பார்க்க நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிகே தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் கொஸ்டின் நம்பர் 151லேருந்து நம்ம வினாக்களை பார்க்கலாம். 151வது வினா. பின் வருவனவற்றுள் எந்த வேதிப்பொருளானது சமையல் எரிவாயு உருளைகளில் அடைக்கப்படும் எரிவாயுவில் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த எல்பிஜிங்கிற லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், அந்த சமையல் எரிவாயுவில் அந்த அடைக்கிறதுக்குள்ள சேர்க்கப்படும் வாயு எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தில் மெர்காப்டன் அப்படிங்கிற வாயு அந்த எல்பிஜியில் சேர்க்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 152 கூற்று வளிமண்டல சுழற்சி பல்வேறு அளவுகளினால் ஆன காற்று சுழிகளால் வகைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது மிகச்சரிதான். காரணம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஏனெனில் வளிமண்டலத்தில் மாசுக்களை கரைப்பதிலும் கடத்துவதிலும் வளிமண்டல காற்று சுழிகள் முதன்மை பங்கு வகிக்கின்றன அப்படிங்கிறது மிக மிக சரி. இரண்டுக்கும் சரியான விளக்கம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 153வது கொஸ்டின். வகைப்பாட்டியலின் படிநிலையில் கீழ்நிலையில் உள்ள அலகு யாது அப்படின்னு கேட்குறாங்க. வகைப்பாட்டியலின் படிநிலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 படிநிலை இருக்கு. என்னென்ன படிநிலை அப்படின்னு நமக்கு ஃபுல்லாக தெரிஞ்சாதான் இதை கரெக்டாக போட முடியும். ஏன்னா அடுத்த எக்ஸாம்ல அதாவது கொஸ்டின் முதல் என்ன இருக்கும், 3வது என்ன இருக்கும், 5வது என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம கரெக்டாக போட தெரியணும். அதனால இந்த 7 படிநிலைகளுமே நம்ம என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்ன படிநிலைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் உலகம், 2வது தொகுதி, 3வது வகுப்பு, 4வது வந்து வரிசை, 5வது குடும்பம், 6வது பேரினம், 7வது சிற்றினம். இங்க கேட்கறது கீழ்நிலைக்கு, அதாவது கடைசியில் உள்ள அழகு என்னன்னு கேட்கறாங்க. கடைசியில சொல்லது சிற்றினம். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 154. காலா அசார், அதாவது கருங்காய்ச்சல் கீழ்கண்டவற்றுள் எவற்றால் உண்டாகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த காலா அசாங்கிற கருங்காய்ச்சல் லீஷ்மேனியா டோனாவானி அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவா ஒட்டுண்ணியால தான் இந்த கருங்காய்ச்சல் வந்து ஏற்படுது. இந்த கருங்காய்ச்சலை பற்றி மேற்கொண்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த WHO உலக சுகாதார அமைப்பு கருத்துப்படி இந்த கருங்காய்ச்சல் அந்த லீஷ்மேனியா டோனாவானி வழியாக ஏற்படுத்துவீங்களா, இந்த காய்ச்சல் வந்து HIV-க்கு இணையா வளர்ந்து வரும் ஒரு நோய் அப்படின்னு இந்த உலக சுகாதார அமைப்பு ஒரு அறிவிக்கை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நோய் பார்த்தீங்கன்னா உலகத்திலே 2வது மிகப்பெரிய ஒட்டுண்ணி கொலையாளி நோயா இருக்கும் அப்படிங்கிறாங்க. 2வது மிகப்பெரிய ஒட்டுண்ணி கொலையாளி நோயா இருக்கக்கூடியதான் இந்த காலா அசாருங்கிற கருங்காய்ச்சல். அப்படின்னா முதல் ஒட்டுண்ணி கொலையாளி நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா மலேரியா. ஃபர்ஸ்ட் ஒட்டுண்ணி கொலையாளி நோய் மலேரியா, 2வது ஒட்டுண்ணி கொலையாளி நோய் தான் இந்த கருங்காய்ச்சல். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 155வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் எது லூயிஸ் அமிலம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது NH3 ஆன்சர். NH3 வந்து லூயிஸ் அமிலம் இல்லை, இது லூயிஸ் காரம். மற்ற 3 ஃபர்ஸ்ட் ஒன் PF3ங்கிறது போரான் ட்ரைக்ளோரைடு, அடுத்தது C ஆப்ஷன் அந்த AlC3ங்கிறது அலுமினியம் குளோரைடு, D ஆப்ஷன் PH3 அப்படிங்கிறது போரான். இந்த 3மே லூயிஸ் அமிலத்தில் வரும். NH3 மட்டும் லூயிஸ் காரம். அடுத்த கொஸ்டின் 156. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல உரம் காரத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மிகச்சரிதான். ஏனெனில் சிறிது, அதாவது காரணங்கிறத நம்ம ஏனெனில்னு போட்டு அதுக்கு பொருந்த மாதிரி வந்தால் தான் விளக்கம் சரியா இருக்கும். அதுக்காக நான் ஏனெனில் அப்படின்னு சொல்றேன். சிறிது காரத்தன்மை கொண்ட மண்
தாவரங்களின் வளர்ச்சி கட்டாயம் தேவை அப்படிங்கிறது மிக மிக சரி. இரண்டும் சரிதான், சரியான விளக்கம் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 157வது கொஸ்டின். இது ஒரு மேக்ஸ் கொஸ்டின். உள்ள இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்கும், இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 158வது கொஸ்டின். டேஸ் மற்றும் ட்ரேஸ் அலைவரிசையில் டிவி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது VHF, UHF அப்படிங்கிற இந்த 2 அலைவரிசையில தான் டிவி நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பப்படுகிறது. VHF, UHF. இந்த VHF அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரி ஹை ஃப்ரீக்குவன்சின்னு அர்த்தம். அதாவது இதோட ஃப்ரீக்குவன்சி பார்த்தீங்கன்னா 30 மெகாஹெர்ட்ஸ் முதல் 300 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் இந்த VHF-ஓட ஃப்ரீக்குவன்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா UHF. இந்த UHF என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹை ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அலைவரிசை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 மெகாஹெர்ட்ஸ் முதல் 3 கெட்ஜெட் வரை இருக்கும். இந்த அல்ட்ராவை வந்து அல்ட்ரா உயர் அதிர்வெண் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இதை டெசிமீட்டர் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஒன்றும் இல்லை, புதுசாக இந்த பிஎஸ்என்எல் விஷயம் பழைய காலத்தில் அந்த டிவி ஆண்டனா வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டனாவில் வந்து அந்த ஃப்ரீக்குவன்சியை குறிக்கக்கூடியது தான் இந்த VHF, UHF. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 159. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகமானது இந்திய வேளாண்மையை காலநிலை மாறுபாடுகள் போன்ற காரணிகளில் இருந்து மீட்டெடுப்பதற்காக நிலையான ஆய்வு, செயல்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றிற்காக ஏற்படுத்தியுள்ள தொடர் திட்டமானது என்ன திட்டம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NICRA திட்டம். இந்த NICAR அப்படின்னா அதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கண்டிப்பாக தெரியணும். அது என்ன எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்னோவேஷன் இன் கிளைமேட் ரீசைலண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது அதோட எக்ஸ்பான்ஷன். அதாவது பல்வேறு கிளைமேட்டில் அக்ரிகல்ச்சரை எப்படி முன்னெடுத்து செல்லலாம், அதில் மக்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத மையமாக வச்சு கொண்டு வரப்பட்டது தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 ICAR, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ஸ்டார்ட் பண்ணுச்சு. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவின் எந்த மாநிலத்தில் துலிப் மலர் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு கேட்குறாங்க. துலிப் மலர் திருவிழானாவே ஜம்மு காஷ்மீர் தான். அங்கதான் வசந்த காலத்தில் துலிப் மலர் திருவிழா பூக்கும். இந்த மலர் திருவிழா கொண்டாட எப்பன்னு பார்த்தீங்கன்னா வசந்த கால தொடக்கத்தில் தான் இந்த திருவிழா கொண்டாட்டமே தொடங்கும். அங்கே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜம்மு காஷ்மீரில் இந்திரா காந்தி நினைவு துலிப் தோட்டம் அப்படின்னு ஸ்ரீநகரில் ஒரு தோட்டம் இருக்குது. இந்த துலிப் தோட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகரில் அந்த ஜம்மு பள்ளத்தாக்கில் சுற்றுலாவை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் 2007, அதாவது அப்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்திரா காந்தி பேரில் ஒரு நினைவு துலிப் தோட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 161வது கொஸ்டின். குறிப்பிட்ட இனங்களின் பாதுகாப்பு திட்டங்களை அவற்றுக்கு தொடர்புடைய சரியான இடங்களுடன் பொறுத்துக்கு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிறுத்தை திட்டம். சிறுத்தை திட்டம் எந்த தேசிய பூங்காவோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணோ தேசிய பூங்கா. குணோ தேசிய பூங்கா. இந்த குணோ தேசிய பூங்கா பற்றி பார்த்தீங்கன்னா இந்த குணோ தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கு. மத்திய பிரதேசத்தில் சியோப்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 1981 வனவிலங்கு சரணாலயமாக ஃபர்ஸ்ட் நிறுவனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018 தேசிய பூங்கா அப்படிங்கிற அந்தஸ்து இந்த குணோ தேசிய பூங்காவுக்கு வழங்கப்பட்டுச்சு. அடுத்து 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சஞ்சீவினி திட்டம். சஞ்சீவினி திட்டத்துக்கு எந்த இது பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம். சஞ்சீவினி திட்டத்துக்கு இமாச்சல பிரதேசம். ஆனால் சஞ்சீவினி திட்டம் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலுமே இருக்கு. இல்லை மற்ற மாநிலத்தோட பேர் எதுவுமே கொடுக்கல. இமாச்சல பிரதேசோட மட்டும் பேர் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா இது ரீசெண்டாக காங்கிரஸ் பிரதேசோட மிங்கிலாகி தான் இருக்கு. இமாச்சல பிரதேசம் இந்த சஞ்சீவனி திட்டத்துக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு தரமான கால்நடை மருத்துவ சேவை வழங்கணும் அப்படின்னு சொல்லி இமாச்சல பிரதேச அரசு இந்த சஞ்சீவனி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை மென்ஷன் பண்ணி தான் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அடுத்து 3rd ஒன் பார்த்தீங்கன்னா சிங்கம் திட்டம், அதாவது ப்ராஜெக்ட் ஆஃப் லயன். இது எந்த ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பருதா வனவிலங்கு சரணாலயம். இந்த பருதா வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியணும். இந்த சரணாலயம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 1979 நிறுவப்பட்டது. அதாவது ஆசிய சிங்கங்களின் 2வது இல்லமா இது மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் எதுன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிர் தேசிய பூங்கா, அதுவும் குஜராத்லேயே தான் இருக்கு. இந்த குஜராத் வனத்துறை பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் லைன் 2017 அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை எடுத்து இந்த சிங்கங்களை பாதுகாக்க ஒரு திட்டத்தை முன் வச்சிருக்கிறாங்க.
அதெல்லாம் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் லைன்ங்கிற பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்தையும் அதோட வாழ்விடத்தையும் பாதுகாக்கணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே 2021 ஒரு தொடங்கப்பட்டதான் இந்த ப்ராஜெக்ட் லைன் அப்படிங்கிற ஒரு முயற்சி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன், கானமயில் திட்டம். கானமயில் திட்டம்னா பாலைவன தேசிய பூங்கா, அதாவது டெசர்ட் நேஷனல் பார்க் ஆப்ஷன் வரும். இந்த கானமயில் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். கானமயில் பார்த்தீங்கன்னா இந்த பறவை தான் உலகத்திலேயே பறக்கக்கூடிய பறவைல எடை அதிகமான பறவை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பறவை 1972 வன உயிர பாதுகாப்பு சட்டம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பறவை இந்த பறவை. அதெல்லாம இந்த கானமயில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தோட மாநில பறவையாகவும் இருக்கு. 2018 எடுக்கப்பட்ட ஒரு சென்செக்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த கானமயிலோட எண்ணிக்கை வெறும் 150 மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சென்செக்ஸ் ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கானமயில் பார்த்தீங்கன்னா இந்த வறண்ட புதர் காடுகள், இந்த பாலைவன காடுகள் தான் தங்களுடைய வாழ்விடமா கொண்டு இருக்கிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பாலைவன தேசிய பூங்கா பற்றி பார்க்கலாம். இந்த பாலைவன தேசிய பூங்கா பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல ஜெய்சால்மர் பக்கத்துல தான் இருக்கு. அதாவது இந்த தார் பாலைவனம் இருக்கு பார்த்தீங்களா ராஜஸ்தான்ல, அந்த பாலைவனத்தோட பகுதியாக தான் இந்த பாலைவன தேசிய பூங்காவும் இருக்கு. இந்த தேசிய பூங்கா பார்த்தீங்கன்னா 1980 தான் தேசிய பூங்காவுக்கு தேசிய பூங்கா அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்தாங்க இந்த பாலைவன தேசிய பூங்காவுக்கு. இதோட பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3162 கிலோமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவு கொண்டது தான் இந்த பாலைவன தேசிய பூங்கா. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 162, இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெற்ற அரசியல் கட்சி எனும் அங்கீகாரத்தை பெறுவதற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அனைத்து மட்ட பொறுப்பாளர்களுக்கான தேர்தலை தொடர்ச்சியாக தவறாமல் குறைந்தது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது நடத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகள். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய பதவிகளுக்கு தேர்தல் நடத்தி பொறுப்பாளர்கள் நியமிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 163, 2023 ஜனவரியில் மொத்த பயனாளிகளின் எண்ணிக்கையில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்களை மத்திய அரசு வழங்கியதுன்னா எவ்வளவு பயனாளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81.35 கோடி பயனாளிகள். இந்த இலவச உணவு தானிய திட்டத்தை மேற்கொண்டு நீட்டிக்கிறதுக்கு தற்போது மத்திய அமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 164, பின்வருவனவற்றுள் எது இந்திய கடற்படையின் புதிய அடையாள சின்னமான நிசானில் காணப்படவில்லை போட்டிருக்காங்க. நிசான் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜியோட ராஜமுத்திரை இருக்கு, தேசிய கொடி இருக்கு, தேசிய சின்னம் இருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா புனித ஜார்ஜ் சிலுவை வந்து அதில் இல்லை, அது இருக்காது, அதுக்குமே தெரியும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 165வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேஸ் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தனியார் மற்றும் பொது இடங்களில் குடும்பம், சமூகம் மற்றும் பணியிடத்தில் ஆதரவளிக்கும் நோக்கம் கொண்டது அப்படின்னா ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நெருக்கடி நிறுத்த மையம். இந்த ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் தான் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுவதற்காக பார்த்தீங்கன்னா மத்திய கவர்மெண்ட் ஏப்ரல் 1, 2015 இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 166வது கொஸ்டின். கென்ட்ரு மற்றும் ஸ்டாம்ப் அவர்களின் காலநிலை வகைப்பாட்டை வெப்பநிலை மற்றும் வேறுபாட்டினை அடிப்படையாக கொண்டு மாற்றி அமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RL சிங் அவர்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 167வது கொஸ்டின். குறைந்தபட்ச தேவை திட்டத்திற்கு பின்வரும் வளர்ச்சி உத்திகளில் ஒன்று பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச தேவை திட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வளர்ச்சி திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம வளர்ச்சி திட்டம். அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் பிளான் தான் குறைந்தபட்ச வளர்ச்சியாவது கொண்டு வரணுங்கிறத கொண்டு வரதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா MNP அப்படிம்பாங்க, அதாவது மினிமம் நீடு ப்ரோக்ராம். இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க பாருங்க, மினிமம் நீடு ப்ரோக்ராம். இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா 5வது திட்ட காலத்தில் சில அடிப்படை, அதாவது குறைந்தபட்ச தேவைகளை வழங்கவும் மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் இதை 5வது திட்டத்தில் கொண்டு வந்தாங்க. 5வது திட்டத்தோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1974 to 1978 இந்த திட்ட காலத்துல தான் இந்த ப்ரோக்ராமை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் கழிமுகங்களில் காணப்படும் காடுகளின் வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிமுகங்கள்ல சதுப்பு நில காடுகள் தான் இருக்கும். மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் கழிமுகங்களில் காணப்படும் காடுகளின் வகை சதுப்பு நில காடுகள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
கொஸ்டின் நம்பர் 169. இந்தியாவில் எந்த ஆறு மேற்கு நோக்கி பாய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவிலே மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் மொத்தம் 4 ஆறுகள் தான். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்மதா, தபதி, மாஹி, சபர்மதி. இந்த 4 ஆறுகள் மட்டும்தான் மேற்கு நோக்கி பாயும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது மரபுசாரா புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் மற்றும் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள் எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றம், இந்திய அரசு. இந்த அமைச்சகத்துக்கு கீழே தான் இந்த புதுப்பிக்கக்கூடிய மற்றும் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள் வரும். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது கில்ஜி வம்ச ஆட்சியில் வணிகர்கள் தாங்கள் விற்பனை செய்யும் பொருட்களை டேஸ் இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. டேஸ் இடம்னா அது மார்க்கெட். அந்த மார்க்கெட் என்ன சொல்லுவாங்கன்னா சராய் அடில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு தான் வணிகர்கள் தங்களுடைய பொருட்களை கொண்டு வரணும். கில்ஜி அரச வம்சத்தோட காலம் என்ன அப்படின்னு தெரியணும். கில்ஜி அரச வம்சத்தோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1290 to 1320. இந்த கில்ஜி வம்சத்துல படிக்கக்கூடியது 2 பேர் தான். ஒன்று ஜலாலுதீன் கில்ஜி, இன்னொன்று அலாவுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜியோட ஆட்சி காலம் 1290 to 1296. அடுத்து அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சி காலம் 1296 to 1316. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 172வது கொஸ்டின். டேஸ் விஜயநகர மன்னர் ஆட்சியில் துங்கபத்ரா ஆற்றில் ஒரு பெரிய அணையை கட்டினார் அப்படின்னா 2ஆம் புக்கர் ஆட்சி காலத்தில். விஜயநகர மன்னரான 2ஆம் புக்கரோட ஆட்சி காலத்துல தான் துங்கபத்ரா நதியில ஒரு பெரிய அணை கட்டப்பட்டுச்சு. இந்த 2ஆம் புக்கரோட ஆட்சி காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1405 to 1406. இந்த 1405 to 1406 ஆட்சி காலத்துல இவர் வந்து துங்கபத்ரா ஆற்றில் ஒரு பெரிய அணை கட்டிட்டாரு. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சிவாஜியின் கீழ் உள்ள நிதி மற்றும் வருவாய் அமைப்புகளில் பின்வருவனவற்றுள் எது உண்மைன்னு கேட்குறாங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அவனோட வருவாய் அமைப்புகளை சவுத் மற்றும் சர்தேஷ்முகி அப்படின்னு இருந்துச்சு. ரைட்டு தான். சவுத்துனா 1/4% வசூல் பண்ணணும். சர்தேஷ்முகினா அதில் 10% வரியை வசூல் பண்ணுவாங்க. அடுத்து தேஷ்முக் மற்றும் பாட்டீல்கள், கிராம அதிகாரிகள் அப்படிங்கிறது வருவாய் அமைப்பு தான் வருவாங்க. அதுவும் சரி. 3வது இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவாஜியினால் நியமிக்கப்பட்ட வருவாய் அதிகாரிக்கு கர்கூன் என்று பெயர் அப்படிங்கிறது மிக தவறு. இது ஆப்ஷன்லேயே வராது. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 174வது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டவை எவை அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அபுல் காசிம் கான் நம்கின் அப்படிங்கிற ஒரு முன்ஷாத் இ நம்கின் அப்படிங்கிற புக்கு இருந்தது மிகச்சரிதான். செகண்ட் ஒன் இணையத்துல்லா கான் அப்படின்னா கலிமத் இ தயாகத் அப்படிங்கிறது மிகச்சரி. 3வதா இருக்கு பாருங்க முகமது சாதிக் நிகர்காமா இ முன்ஷி அப்படிங்கிறது தவறு. இது இந்த புக்கை எழுதவே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா மாலிக் சடா அப்படிங்கிறது ஆடம் இ ஆலம்கிரி அப்படிங்கிறதும் மிக தவறு. 1, 2 மட்டும்தான் சரி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 175. முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பிற்கு பதிலாக புரந்தர் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டவர் யாருன்னு கேட்கறாங்க. அதாவது சிவாஜியோடு கையெழுத்திட்டது யாருன்னா ஜெய்சிங். ஜெய்சிங் தான் சிவாஜியை சுற்றி வளைத்து கைது செய்யார். அவர் கூட தான் சிவாஜி புரந்தர் உடன்படிக்கை செய்து கொண்டார். அப்புறம் ஜெய்சிங் வந்து அவுரங்கசீப் சார்பா இந்த உடன்படிக்கை மேற்கொள்ள. இந்த உடன்படிக்கை எப்படி என்னன்னா சிவாஜி வந்து அவர் கைப்பற்றின கோட்டைகளை அவரே வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம முகலாயர்களுக்கு மன்சப்தாரா செயல்பட்டு அந்த பீஜப்பூரை கைப்பற்றுறதுக்கு சிவாஜி உதவி செய்யணும் அப்படிங்கிறதா அந்த புரந்தர் உடன்படிக்கை இருந்துச்சு. இந்த புரந்தர் உடன்படிக்கை எப்பொழுது ஏற்பட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1665 ஜூன் 11 தான் இந்த புரந்தர் உடன்படிக்கையானது சிவாஜிக்கும் ஜெய்சிங்குக்கும் ஏற்படுத்தப்பட்டது. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கிபி 1891 நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை அதன் முதல் மாநாட்டை டேஸில் நடத்தியதுன்னா நீலகிரியில் நடந்துச்சு. திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர். இவர் 1891 இந்த மாநாட்டு அந்த சபையை நிறுவனாரு. நிறுவி இந்த சபையோட முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தினார் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 177வது கொஸ்டின். விஜயநகர பேரரசு பற்றிய கூற்றுகளில் எவை உண்மை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் பார்க்கலாம். கடல் வர்த்தகம் புறக்கணிக்கப்பட்டதா? கிடையவே கிடையாது. கடல் வர்த்தகம் தான் அவங்களோட நிறைய இறக்குமதி ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இது தவறு. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா
புகழ்பெற்ற பெர்சியன் தூதுவர் அதாவது அப்துல் ரசாக் இரண்டாம் தேவராயர் தனது அரச சபைக்கு அழைத்தார் அப்படிங்கிறது மிகச்சரி. இந்த பெர்சியன் தூதுவர் அப்துல் ரசாக இரண்டாம் தேவராயர் தனது அரச சபைக்கு வரவேற்றார் அப்படிங்கிறது மிக மிக சரி. இந்த இரண்டாம் தேவராயரோட ஆட்சி காலம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். இந்த இரண்டாம் தேவராயரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1422 டு 1446 வரை. இவரோட ஆட்சி காலத்துல தான் பெர்சியன் தூதுவர் அப்துல் ரசாக் விஜயநகரத்துக்கு வருகை தந்தார். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு முதலாம் ஹரிகரால் நிறுவப்பட்டது அப்படிங்கிறது மிகச்சரி. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா விஜயநகர படைகள் பாமினி படைகளால் தோற்கடிக்கப்பட்டன அப்படிங்கிறது தவறு. அது கிட்டத்தட்ட 1560 தலைக்கோட்டை போர்ல தான் அந்த பாமினியோட கூட்டுப்படைகள்ல ஒரு தோல்வி சந்திப்பாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் ஆறாவது வம்சத்து மூலம் விஜயநகர ஆட்சி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 178. பின்வருவனவற்றுள் தவறான கருத்தை குறிப்பிடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. இன்னும் அறிவித்துல எது தவறு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஆப்ஷன் பண்ணோன்னா படிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிந்து முத்திரைகள் இதுவரை முழுமையாக புரிந்து கொள்ளப்பட முடியவில்லை அப்படிங்கிறாங்க. மிகச்சரிதான். அந்த சிந்து சமவெளியோட முத்திரைகள் நம்ம இன்னும் முழுமையாக அந்த குறியீடுகளுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ரெண்டாவது ஆப்ஷன் சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு குறிப்பிடத்தக்க நகர கலாச்சாரம் அப்படிங்கிறது மிக மிக சரி. நகர கலாச்சாரம் தான். அடுத்து மூணாவது ஆப்ஷன் சிந்து சமவெளி மக்கள் அதிக அளவிலான அளவை முறைகளை பயன்படுத்தினர் அப்படிங்கிறது மிக மிக சரி. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் இரும்பை பயன்படுத்தும் கலையை அறிந்தின்றனர் அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப தவறு. சிந்து சமவெளி மக்களுக்கு இரும்பை பற்றி எதுவுமே தெரியாது. ஃபோர்த் ஒன் மட்டும் தான் தப்பு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 179. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை பிடித்து கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு விடையளிக்கவும். உங்களுடைய விடை பத்தியை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். அது என்ன பத்தின்னு படிச்சு பார்த்தரலாம். அடிப்படையில் ஊழல் என்பது இந்தியாவின் அரசியல் நிர்வாகமாக தன்மையாகிவிட்டது. ரைட்டு தான். ஊழல் என்பது பல்வேறு படிநிலைகளிலும் ஒரு முறைப்படுத்தப்பட்ட தன்மையோடு அரசாங்கத்தின் நிர்வாகத்திலும் அரசியலிலும் மிக ஆழமாக பரவிவிட்டது. ரொம்ப சரிதான். இரண்டாவதாக இந்த ஊழல் என்பது மேல்மட்ட அரசியலிலும் நிர்வாகத்திலும் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்படி மேல்மட்டத்திலும் ஊழல் நிறைந்திருப்பதால் அதனை ஒழிப்பது நடைமுறை சாத்தியமில்லாத ஒன்றாகிவிட்டது அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சரிதான் எல்லாமே. மேல் உள்ள பத்தியின்படி ஊழலை ஒழிப்பது முடியாத ஒன்றாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கீழே பார்க்கலாம் ஆப்ஷன். நம்ம ஊழல் இந்தியாவில் செயல்படுகிறது ரைட்டு தான். செகண்ட் ஆப்ஷன் ஊழல் நிர்வாகம் மற்றும் அரசியல் நிலைகளில் செயல்படுகிறது அப்படிங்கிறது ரைட்டு தான். மூணாவது ஆப்ஷன் ஊழல் ஆழமாகவும் முறையாகவும் உள்ளது அப்படிங்கிறது மிக ரைட்டு தான். டி ஆப்ஷன் பாருங்க, ஊழல் நிர்வாகம் மற்றும் அரசியல் மேல்நிலைகளில் ஆழமாக வேறு ஒன்றி உள்ளது, அதனாலதான் இதை முழுமையா ஒழிக்க முடியல அப்படிங்கிறது மிகச்சரி. இந்த ஆப்ஷன் தான் அந்த பாராகிராஃபு கரெக்டா பொருந்துற மாதிரி இருக்கு. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 180. கீழ்கண்ட கூற்றை கருதவும். என்ன கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகார பிரிவினை மற்றும் சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிற ஒரு கருத்தை உச்ச நீதிமன்றம் உயர்த்தி பிடித்த வழக்கு எது அப்படின்னு கேட்குறாங்க. அதிகார பிரிவினை மற்றும் சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிற கருத்தை உச்ச நீதிமன்றம் உயர்த்தி பிடித்த வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது பீகார் மாநில அரசு பால் முகுந்துசா அப்படிங்கிற கேஸு. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா 14 மார்ச் 2000 ஃபைல் ஆச்சு. இந்த கேஸை பார்த்தீங்கன்னா முழுக்க ஆர்டிகல் 136 பீகார்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பற்றி ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாங்க. அதனால இந்த கேஸ் ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 181வது கொஸ்டின், மத்திய மாநில உறவுகளுக்கான இரண்டாவது குழுவின் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. இரண்டாவது குழுவோட தலைவர் மதன் மோகன் பூஞ்சி அவர்கள். மதன் மோகன் பூஞ்சி தலைமையில் இரண்டாவது இன்டர்ஸ்டேட் கமிஷன் குழு அமைச்சாங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 182வது கொஸ்டின், கீழ்வருவனவற்றுள் மாநில சட்டமன்றத்தில் மேலவையை கொண்டுள்ள மாநிலங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எல்லா மாநிலத்திலும் மேலவை இருக்காது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மாநிலங்கள் மட்டும் மேலவை இருக்கு. அது என்னென்ன மாநிலம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர். ஆனால் இப்போ ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்து கிடையாது, அது தூக்கிட்டாங்க. ஆனால் அதை திரும்ப மாநில அந்தஸ்து கொடுத்தா தான் அந்த ஆப்ஷனில் வரும். இருந்தாலும் அவங்க பழைய நடைமுறை பின்பற்றி இந்த கொஸ்டினை வச்சிருக்கிறாங்க. அடுத்து கர்நாடகா, அடுத்து ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 183,
நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தலைமையேற்று நடத்துபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவை சபாநாயகர். இந்த மக்களவை சபாநாயகருக்கு தான் இந்த நாடாளுமன்றத்தோட கூட்டத்தை தலைமையேற்று நடத்துவதற்கு முழு அதிகாரமும் உள்ளது. இந்த கூட்டம் பற்றி அந்த கூட்டத்துக்கான ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 108 படி தான் கூட்டம் நடைபெறும். அதாவது ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டத்தொடர் மூலமா இதுவரை நிறைவேற்றப்பட்ட மசோதா என்ன அப்படின்னு தெரியணும். அது என்னென்ன மசோதா பார்த்தீங்கன்னா இதுவரை மொத்தம் 3 முறை தான் கூட்டத்தொடர் கூட்டப்பட்டு 3 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது என்னென்ன மசோதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வரதட்சணை தடுப்பு மசோதா 1960 அதை கிரியேட் பண்ணி ஆக்ட் வந்து 1961 பாஸ் ஆச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வங்கி சேவை ஆணைய மசோதா, இது 1978 பாஸ் ஆச்சு. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா தீவிரவாத தடுப்பு மசோதா, இது பார்த்தீங்கன்னா 2002 பாஸ் பண்ணாங்க. இந்த மூணுமே தான் கூட்டத்தொடர் மூலமா நிறைவேற்றப்பட்ட 3 மசோதாக்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 184வது கொஸ்டின், அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என தெரிவிக்கும் அரசியலமைப்பு சரத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சரத்து 37. அது TPSP டேரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது அரசுக்கு வழிகாட்டும் ஒரு கொள்கை தானே தவிர இதை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட முடியாதுன்னு சொல்லி யாரும் கேஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் இருக்கு. அதுதான் ஆர்டிகல் 37. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 185வது கொஸ்டின், அவசர நிலையில் மக்களின் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவசர நிலையில மக்களோட அடிப்படை உரிமைகள் பார்த்தீங்கன்னா தானாகவே நின்றுவிடும். தனியாக நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி புதுசாக எதுவும் சட்டம் பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எமர்ஜென்சி அப்படின்னு அறிவிச்சிட்டாலே மக்களோட அடிப்படை உரிமைகள் தானாகவே நின்றுவிடும். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 186வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் சாசன நிர்ணய சபையை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கின்றன அப்படிங்கிறது மிக மிக சரிதான். அரசியல் சாசன நிர்ணய சபை இங்க ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் பார்த்தீங்கன்னா எம்பிக்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள கிரியேட் பண்றாங்க. அதனால இவங்களும் மறைமுகமாக அதில் பங்கெடுக்கிறாங்க. அடுத்து காரணம் பார்ப்போம். காரணம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மாநில சட்டமன்றத்தின் ஒவ்வொரு சமுதாயமும் தன் உறுப்பினர்களை ஒற்றை மாற்றத்தக்க விகிதாச்சார வாக்கு முறையில் தேர்வு செய்கிறார்கள் அப்படிங்கிறது மிகச்சரி. ஆனால் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு காரணம் சரியாக பொருந்தவே இல்லை. ரெண்டுமே சரிதான், ரெண்டும் வேற வேற பாயிண்ட். அதனால இது ரெண்டுமே சரி, ஆனால் சரியான காரணி அல்ல அப்படின்னு வரணும். கீழே ஆப்ஷன் பார்க்கலாம். சி ஆப்ஷன் ரெண்டுமே சரிதான், சரியான காரணி அல்ல. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 187வது கொஸ்டின், வங்கி சேவையில் அதிக மாணவர்களை இணைக்க இந்திய அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேட்குறாங்க. வங்கி சேவை, அதாவது எல்லாத்துக்கும் ஒரு வங்கி அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கிரியேட் பண்ணது என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம். இந்த யோஜனா பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28, 2014 நரேந்திர மோடி அவர்கள் இதை கிரியேட் பண்ணாங்க. இதுதான் ஜன்தன் யோஜனா திட்டம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் 188வது கொஸ்டின், அதாவது இந்திய ரிசர்வ் வங்கியினை ஏன் கடைசி நிலை கடன் ஈவோன் என அழைக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கடைசி நிலை கடன் ஈவோன், அதாவது கடைசி நேரத்தில் காப்பாற்ற யாருமே இல்லாதப்ப அவங்க தான் காப்பாற்றுவோம். அதுதான் கடைசி நிலை கடன் ஈவோன். காகித பணம் அச்சடித்தல் இது RBI தான் வரும். அது இதுக்கு பிறந்தாது. நாணயங்கள் அச்சடித்தல் வந்து நிதி அமைச்சகம். சி ஆப்ஷனை பாருங்க. இக்கட்டான சூழலில் வணிக வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடம் மட்டுமே கடன் பெற முடியும், வேற வழியே இல்லை. கடைசி நேரத்தில் உதவி செய்யக்கூடியது ரிசர்வ் பேங்க் மட்டும்தான். ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இக்கட்டான சூழலில் ரிசர்வ் வங்கிக்கு வங்கிகள் கடன் வழங்குகின்றன அப்படிங்கிறது தவிர இதுக்கு நேர்மாறாக வராது. இப்போ மூணாவது ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் 189வது கொஸ்டின், இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளவைகளில் மறு நிதியாக்க நிறுவனங்கள் எவை? அதாவது ரீஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க பாருங்க, ரீஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த நிறுவனங்கள் யாருன்னு கேட்குறாங்க. இதில் ரீஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் வரக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் மட்டும்தான். அதாவது தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். அதாவது இந்த பேங்கை சுருக்கமாக நபார்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நபார்டு பேங்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 12, 1982 விவசாயத்தின் கிராமப்புறத்தை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்படுது. அதாவது அக்ரிகல்ச்சருக்கும் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காகவும் இந்த பேங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 190வது கொஸ்டின். கொஸ்டின் 190 ஒரு பொறுத்துக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மறைமுக வரி. மறைமுக வரி அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா சுங்க வரி வரும், அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டி.
ரெண்டாவது பாத்தீங்கன்னா அரசு பத்திரங்கள் மற்றும் ஆவணங்கள் அப்படின்னா அது உள்நாட்டு பொதுக்கடன். மூணாவது நேர்முக வரினா அது நெகிழும் தன்மை விதியில வரும். ஃபோர்த் ஒன் கூட்டமைப்பு நிதி அப்படின்னா அது பொறுப்பேற்புல வரும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 191. கீழே காணப்படும் திட்டங்களில் எந்த திட்டம் 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்கறாங்க. கீழே உள்ளதுல 10வது ஐந்தாண்டு திட்டத்துல பயன்படுத்தப்பட்ட திட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீர்திருத்த திட்டம். இந்த 10வது ஐந்தாண்டு திட்ட காலம் என்னன்னு நமக்கு தெரியணும். 10வது ஐந்தாண்டு திட்ட காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2002 க்கும் 2007 வரைக்கும் அந்த 10வது ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 192. வரிசாரா வருவாயின் ஆதாரங்கள் எதுன்னு கேட்கறாங்க. அது நான் டேக்ஸ் ரெவன்யூ. நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது கமர்ஷியல் ரெவன்யூ அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெவன்யூஸ் வரும். அதாவது வணிக வருவாய் மற்றும் பொதுத்துறை மேற்பார்வை வருவாய் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். மற்றபடி வருமான வரி, மரண வரி, கடல வரி எதுவுமே நான் டேக்ஸ் ரெவன்யூல வரவே வராது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 193. எதிர்கால வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை பொதுத்துறை தனியார் துறை இரண்டும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே வளர்ச்சி அடைய இயலும் என்பது டேக்ஸின் நோக்கமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நோக்கத்தை கொண்டு செயல்படக்கூடிய குழு எதுன்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு. நிதி ஆயோக் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிதி ஆயோக் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி திட்டக்குழு ஒரு அமைப்பு இருக்கும். இந்த திட்டக்குழுவுக்கு மாற்றாக 2015 ஜனவரி 1 இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை மோடி அரசு கொண்டு வந்துச்சு. இதனோட தலைமையகம் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுடெல்லியில இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 194. பாகிஸ்தான் பிரிவினை கோட்பாட்டை முதலில் கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது இக்பால். முகமது இக்பால் அப்படிங்கிறவர் தான் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பிரிவினையை முதல்ல சொன்னாரு. அவர் இதை எப்ப எங்க சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1930 அலகாபாத்ல ஒரு முஸ்லீம் லீக்கோட வருட மாநாடு ஒண்ணு நடந்துட்டு இருக்கோம். அந்த மாநாட்டுல பேசும்போது இந்த இக்பால் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் சொல்லும்போது ஒருங்கிணைக்கப்பட்ட வடமேற்கு இந்திய முஸ்லீம் அரசை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அது மறைமுகமா பாகிஸ்தான் ஒரு நாடு வேணுங்கிறத இவர் இப்படிதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு. அதுக்கப்புறமேல பாத்தீங்கன்னா 1940 மார்ச் 26 லாகூர்ல ஒரு முஸ்லீம் லீக் மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு அந்த மாநாட்டுல ஒரு தீர்மானமா நிறைவேற்றுவாங்க. இந்த ரெண்டும் தான் பாகிஸ்தான் தனிநாடுக்கு முக்கிய காரணமான ஒண்ணு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 195 ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சிட்டாகாங் ஆயுதப்படை தாக்குதல் சொல்லியிருக்காங்க. இந்த சிட்டாகாங் ஆயுதப்படை தாக்கோட தொடர்புடைய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா கல்பனா தத்தா அப்படின்னு ஒரு வீர பெண்மணி. சிட்டாகாங் ஆயுதப்படை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பிரிட்டிஷ்ல ஒரு ஆயுத கலைஞர். இந்த படத்தளத்தை இந்திய புரட்சியாளர் குழு ஒண்ணு தாக்கி அந்த சிட்டாகாங் ஆயுதப்படை தளத்தை கைப்பற்றிடுவாங்க. இந்த தாக்குதலுக்கு தலைமையேற்று நடத்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூர்யா சென் அப்படின்னு ஒரு நபரு. சிட்டாகாங் படத்துல எப்ப, அதாவது எந்த வருஷம் தாக்கி அழிக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1930 ஏப்ரல் 18 கரெக்டா தாக்கி அழிச்சிருவாங்க. அந்த தாக்குதல்ல ஆயுதம் ஏந்தி போராடிய ஒரு பெண்மணி தான் இந்த கல்பனா தத்தா அப்படிங்கிறவங்க. இந்த கல்பனா தத்தாங்கிறவங்க ஒரு சுயசரிதை புக் எழுதியிருக்காங்க. அந்த புக் எடுத்து ரொம்ப முக்கியம். என்ன புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டாகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரிமென்சன்சர் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. கீழே உங்களுக்கு டிஸ்பிளேல அந்த புக்கோட பேரு ஷோ ஆகும், பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கான்பூர் சதி வழக்கு. கான்பூர் சதி வழக்கோட தொடர்புடைய யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்என் ராய். கான்பூர் சதி வழக்கு ஒரு 13 பேருக்கு மேல கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேரு இந்த எம்என் ராயோட பேர் தான் இருக்கும். இந்த எம்என் ராய்க்கு கேஸ்ல தீர்ப்பு வழங்கின நீதிபதியோட பேர் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அந்த நீதிபதி பேரை கேட்பாங்க. நீதிபதியோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிபதி ஹோம்ஸ் அப்படிங்கிறத அந்த கான்பூர் வழக்குக்கு ஜட்ஜ்மெண்ட் சொன்னாரு. நீதிபதி கோர்ட் இன்னொரு திரும்ப சொல்லிட்டு போறாங்கன்னு பார்த்தோம்னா இவர் சௌரி சௌரா சம்பவம் இருக்கும். அது 1922 உத்தரப்பிரதேசம் நடக்கும். இந்த சம்பவத்துல 122 விவசாயிகளுக்கு மரண தண்டனை விதித்தவர் தான் இந்த நீதிபதி ஹோம்ஸ் அப்படிங்கிறவர். அவர் தான் இந்த கான்பூர் சதி வழக்கை விசாரிப்பார். அடுத்து மூணாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா லாகூர் சதி வழக்கு. லாகூர் சதி வழக்கோட தொடர்புடையவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகத் சிங் அவர்கள். இதுல பாத்தீங்கன்னா முதல் லாகூர் சதி வழக்குன்றது அது 1915. அது அமெரிக்காவிலே நடக்கும். அது அமெரிக்காவில கதார் இயக்கத்துக்கு அடுத்து இது கொண்டு வரும். ஆனா பொறுத்தவரைக்கு வந்து இது 2வது லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாகூர் சதி வழக்கு பாத்தீங்கன்னா இந்த சதி வழக்குல ராஜகுரு, சுகதேவ், ஜதீந்திர தாஸ் அப்படிங்கிறவோட 3 பேரோட சேர்த்து பகத்சிங்கையும் கைது பண்ணுவாங்க. இந்த 4 பேர்த்த கைது பண்ணப்பட்டதுல இந்த பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இந்த 3 பேர்த்தையும் பாத்தீங்கன்னா 1930 அக்டோபர் 7 தூக்கு தண்டனை விதிப்பாங்க. அது இன்னொரு நபர் அதோட ஜதீந்திர தாஸ் அப்படிங்கிறவரு 64 நாள் வெயிலே உண்ணாவிரதம் இருந்து இறந்துருவாரு. இதான் இந்த லாகூர் சதி கேஸ். அடுத்து 4th ஒன் பாத்தீங்கன்னா மீரட் சதி வழக்கு.
மீரட் சதி வழக்கோட தொடர்புடையவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஞ்சமின் பிராட்லி அப்படின்னு சொல்லுவோம். மீரட் சதி வழக்கு பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் கேஸ்லயே மீரட் சதி வழக்கு தான் உலக அளவுல ஃபேமஸான ஒரு கேஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கைது செய்யப்பட்ட நபர்களால இந்த கேஸ் ரொம்ப பிரபலமா இருக்கும். இந்த மீரட் சதி வழக்குல இந்தியாவுல 3 பேரை கைது பண்ணுவாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த 3 பேரும் பிரிட்டிஷ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து பிரிட்டிஷர்ஸ் சேர்ந்த நபர்கள் தான். அந்த பிரிட்டிஷர் சேர்ந்த நபர்களே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கைது பண்ணதுனால இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா உலக அளவுல கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும். அப்படி கைது செய்யப்பட்ட 3 பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் பிலீவ் ஸ்காட், இன்னொருத்தர் வந்து பெஞ்சமின் பிராட்லி, இன்னொருத்தர் வந்து லெஸ்டர் ஹட்சின். அந்த 3 பேர்ல ஒருத்தர் தான் இந்த பெஞ்சமின் பிராட்லி. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 196. ஜவஹர்லாலின் இறப்பு இந்தியா மட்டுமல்லது ஒட்டுமொத்த மனித சமுதாயம் ஒரு ஒப்பற்ற ராஜதந்திரியை இழந்ததும் அவர் சுதந்திரத்திற்கான போராட்டத்திலும் மற்றும் உலகளாவிய புரிதலுக்காக பெரிதும் மதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹென்ரிக் லூபாக் அப்படிங்கிறவர் ஜவஹர்லால் நேரு பத்தி சொல்லியிருந்தாரு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 197. கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் ஆங்கில அரசிற்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொழிலாளர்களின் முதல் வேலை நிறுத்தம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் வேலை நிறுத்தம் அப்படின்னாலே அது கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் தான். இந்த கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் எந்த வருடம் நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1908 பிப்ரவரி 27 நடந்துச்சு. கோரல் நூற்பாலை அப்படிங்கிறது தூத்துக்குடியில இருக்கு. இந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும். இது ரொம்ப முக்கியமான பயன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 198. ஒரு நாள் பிறக்கும் இந்தியர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுக்க மகாராஷ்டிரர்களின் வழியை தேர்ந்தெடுப்பர். அவர்கள் வீர சிவாஜியின் வழியை பின்பற்றுவார்கள் என்று கூறிய யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அடுத்த கொஸ்டின் 199. இந்திய சமுதாயத்தில் நிலவிய பல்வேறு முரண்பட்ட சக்திகளுக்கு அப்பாலும் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியம் இந்தியாவிற்கு ஒரு அரசியல் ஒற்றுமையை அளித்தது அப்படின்னு சொன்னது யாருன்னா பேராசிரியர் மூன் இந்திய சுதந்திர போராட்ட சொல்லும்போது சொல்லியிருப்பாரு. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் கொஸ்டின் 200வது கொஸ்டின். பத்திரிகை சுதந்திரம் வேண்டி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்த சமூக சீர்திருத்தவாதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். இந்த ராஜாராம் மோகன் ராய் தான் பிரம்ம சமாஜத்தை 1828 நிறுவாரு. இதுதான் ஒரு முதல் சீர்திருத்த இயக்கமாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம 1815 பாத்தீங்கன்னா ஒரு கல்கத்தாவில் ஆத்மீக சபா அப்படின்னு ஒண்ணு நிறுவியிருப்பாரு. இந்த சதிங்கிற வழக்கத்தை ஒரு கடுமையை எதிர்த்தவர்கள் இவரும் ஒருத்தர். இவரை பாத்தீங்கன்னா எனக்கு கொஸ்டின் முடிச்சோம். நம்ம அடுத்து நம்ம இதே போல நிறைய கொஸ்டின் பார்ப்போம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.